Good morning students, welcome to Chemistry Simplified Tamil. Good morning students, welcome to Chemistry Simplified Tamil. நம்ம இன்னைக்கு எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் கோல்ராஷ்ல வந்து 10 கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கு வந்திருக்கேன். இதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி கோல்ராஷ்ல எல்லாமே உனக்கு 20-25 கொஸ்டின் கடினமாக இருந்ததால் இதில் எல்லாமே ஒரு சேலஞ்சிங் கொஸ்டின்ஸாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம லெட் அஸ் see one by one. ஓகேவா? எஸ், இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல நான் கவர் பண்ணுறது ஸ்க்ரீன் உங்களுக்கு ஃபுல்லும் கவர் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. எஸ், இப்போ நம்ம எடுத்துகிட்டு வரோம், பார்க்குறோம், கொஸ்டின் பார்க்குறோம். எஸ், கொஸ்டின் படிக்கிறேன். If X is the specific resistance of the electrolytic solution and Y is the molarity of the solution, then lambda m in the Siemens centimeter mole inverse is given by. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, எக்ஸ் இஸ் த ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் வந்து வாட் இஸ் கிவன் இஸ் த மொலாரிட்டி கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா லாம்டா எம் கேட்குறாங்க. லாம்டா எம் எதில் இருக்குன்னா சென்டிமீட்டர் யூனிட்டில் இருக்குது. இப்போ இதுக்கு எப்படி தான் ஃபார்முலா அப்படின்னா, உனக்கு ஃபார்முலா ஃபார் திஸ் இஸ் நான் கொஸ்டின் வந்து புரியும்னு நினைக்கிறேன். என்னென்னா ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ், கொஸ்டினில் வந்து ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்தது வந்து வாட் இஸ் இட் கால்டு ஒய் இஸ் த மொலாரிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அதில் லாம்டா எம் கேட்குறாங்க. இங்கே யூனிட் பார்த்துக்கோங்க, சென்டிமீட்டர் ஸ்கொயரில் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு ஆப்ஷனை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இப்போ நம்ம இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எஸ், இப்போ நமக்கு லாம்டா எம்மோடைய ஃபார்முலா என்னன்னு ஃபஸ்ட்டு அதை நீங்கள் எழுதிடுவோம். லெட் அஸ் ரைட் த ஃபார்முலா ஃபார் லாம்டா எம். அதாவது லாம்டா எம் இஸ் ஈக்குவல் டு கப்பா. இந்த இடத்துல நான் சொல்வது சென்டிமீட்டராக இருந்தால் இங்கே வந்து 10⁻³ தட் இஸ் கால்ஸ் 1000 வரும். டிவைடட் பை உன்னுடைய இங்கே வந்து என்னது மொலாரிட்டி. இதுதான் உன்னுடைய ஃபார்முலா. தட் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் கப்பானா அனதர் ஃபார்முலா. வாட் இஸ் அனதர் ஃபார்முலா இஸ் கப்பா இஸ் ஈக்குவல் டு இது அனதர் ஃபார்முலா. கப்பா இஸ் ஈக்குவல் டு 1/ρ. அப்போ வாட் இஸ் திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் கப்பா. இப்போ இந்த இடத்துல வாட் இஸ் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸு. இப்போ வாட் இஸ் கப்பா இஸ் ஈக்குவல் டு 1/x. ஓகேவா? 1/x. இப்போ அதோடைய யூனிட் நம்ம பார்த்தோம்னா சீமன் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. சீமன் இன்வர்ஸ் சென்டிமீட்டருங்கிறது இதோடைய யூனிட். வாட் இஸ் சீமன் இன்வர்ஸ்னா இஸ் நத்திங் பட் ஏ ஓம் தான். இப்போ இதோடைய டீச்சிங் நம்ம பார்க்க போனோம்னா வாட் இஸ் திஸ், இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக நம்மளை பயமுறுத்துறது என்ன அப்படின்னா, ஆக்சுவலி வாட் இஸ் இட் கால் ஓம் இன்வர்ஸ் ஈக்குவல் டு சீமன். சப்போஸ் நீ இதுக்கு வந்து இன்வர்ஸ் பண்ணுறதா இருந்தால் இதுக்கு நீ என்ன பண்ணணும் இன்வர்ஸ். இப்போ வாட் இஸ் திஸ் ஒன் இஸ் நத்திங் பட் ஏ இதோட இதை நீ என்னன்னு சொல்லுவேன் ஓம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓம் இஸ் ஈக்குவல் அப்போ ஸோ இஸ் ஈக்குவல் டு என்னது சீமன் இன்வர்ஸ். அப்போ இந்த ஓம் சாரி இஸ் கால் சீமன் இன்வர்ஸுங்கிறது தட் இஸ் ஈக்குவலன்ட் டு என்ன அப்படின்னா ஓம் தான், ஓம் சென்டிமீட்டர், அவ்வளோதான். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம கப்பாவுடைய வேல்யூவை எழுதியிருக்கோம் 1/ρ ஓம் சென்டிமீட்டர்னு எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் உன்னுடைய 1/ρ தட் இஸ் கால்ட் as 1/x. ஸோ கப்பா இஸ் ஈக்குவல் டு 1/x. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம ஒன்று என்னத்தை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், கப்பா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். லெட் அஸ் கோ ஆன் சப்ஸ்டியூட். கப்பா வந்து என்ன கொடுத்துருக்கப்பட்டிருக்கிறது 1/ρன்னு கொடுத்துருக்கோம். டிவைடட் பை மொலாரிட்டி. மொலாரிட்டி அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் கிவன் ஆஸ் அ எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. மொலாரிட்டி அவங்க வந்து ஒய் இஸ் த மொலாரிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அதான் திஸ் இஸ் கால்ஸ் 1000. இப்போ நம்ம இதை இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதாக இருந்தால் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/ρ இந்த 1000 × 1000 அப்படியே தான் எழுதுவோம். இப்போ இதை வந்து நீ 1/y/1ன்னு வச்சுக்கிட்டா இது என்ன ஆகும் 1/y. இப்போ இதை நீ சிம்பிளிஃபை பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1000. இந்த ரோவுக்கு அவங்க வச்சுட்டது வந்து இந்த இடத்துல வாட் இஸ் கிவன் அஸ் x is the specific resistance. Now you can call it x is the now we have to give us them 1/ρ எப்படி கொடுக்கணும் 1/xன்னு கொடுக்கணும். நம்ம இங்கேருந்து அதை கொடுத்துட்டு வந்துடும். இது வந்து 1/x. ஓகேவா? அப்போ இதுவும் 1/x. இப்போ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிவிடும் 1/x 1/x. அப்போ இது என்ன ஆகணும் 1000/xy.
ஸோ வாட் இஸ் திஸ் இஸ் lambda m. இதுதான் நம்மளுடைய ஆன்சர் 1000/xy. இங்கே இருக்கு பாருங்கள் 1000/xy. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர் 1000/xy. ஓகே, இது மாதிரி கேள்விகள் நம்ம அடுத்து வருகிற காலங்களில் நீட்டில் கேட்கப்படலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். எஸ், what is the question is the resistance of a decimolar solution between the two electrodes 0.02 meter apart and 0.0004 meter square in area was found to be 50 ohm. நான் எப்போதும் சொல்கிற மாதிரி யூனிட்டை பாருங்கள். ஓம் அப்படிங்கிறதால வாட் இஸ் திஸ் 150 எஸ், இது என்ன அப்படின்னா இந்த 50ங்கிறது என்னென்னா எஸ் இட் இஸ் கிவன் அஸ் அ வாட் இஸ் இட் ஓம்னு சொன்னதால் அதை நம்ம என்னன்னு சொல்லிக்கிறோம் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லிக்கிறோம். தட் இஸ் த ஆல். ஓகேவா? அண்ட் டெசிமோலார் சொல்யூஷன். வாட் இஸ் டெசிமோலார் சொல்யூஷன் அப்படின்னா நீ என்ன சொல்லலாம்? டெசிமோலார்னா 0.1 m between two electrodes. And what is this is the length. What is this is the area of cross section. என்ன கேட்குறாங்கன்னா ஸ்பெசிஃபிக் கண்டக்டன் they are asking us the கப்பா. இப்போ நம்ம ஒன்று என்ன பண்ணுறோம் ஃபார்முலா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட் இஸ் திஸ் ஒன்? ஓகே, கொஞ்சம் பெருசாக்கி வேணாலும் பார்த்துக்கலாம். எஸ், என்ன கொடுத்துருக்காங்க? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ டெசிமோலார் சொல்யூஷன் பிட்வீன் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ டெசிமோலார் சொல்யூஷன் பிட்வீன் டூ எலக்ட்ரோட். எலக்ட்ரோடுக்கு லென்த்து ஏரியா கொடுத்துருக்காங்க, கான்சன்ட்ரேஷன் டெசிமோலார் கொடுத்துட்டாங்க, ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் கப்பா? திஸ் இஸ் த கொஸ்டின். யூனிட் அப்படியே பார்க்குறப்ப அங்கே மீட்டரில் இருக்கிறதால மீட்டர்லேயே இருக்குது. இப்போ நம்ம கப்பாவுடைய ஃபார்முலாவை எழுதலாம். வாட் இஸ் கப்பா? கப்பா இஸ் ஈக்குவல் டு 1/r இன்ட்டு L/m. இப்போ நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வந்துடுவோம். எஸ், 1/r. எஸ், அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 50ன்னு பார்த்தோம். இன்ட்டு L/a லென்த்து பாருங்கள் என்னது 0.02. அப்போ நம்ம அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா 0.02வை 2 × 10⁻² மீட்டர். இது என்ன அப்படின்னா 4 × 10⁻⁻4 இருந்தது. ஒரு வாட்டி பார்த்துப்போம். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இங்கே இருக்குது பாருங்கள் 0.004. ஸோ 4 × 10⁻⁻4. ஸோ 4 × 10. ஸோ திஸ் இஸ் ஓவர். இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா நம்மளோட இது முடிஞ்சிடும். இப்போ இது 10⁻2 கேன்சல் ஆகிடுது. இது உனக்கு கேன்சல் ஆச்சுன்னா -2, இது கேன்சல் ஆச்சுன்னா 2. இப்போ பாருங்கள் இந்த 10⁻−2 நல்லா கவனி, மேலே போச்சுன்னா 100, கீழே வந்து உனக்கு 50 × 2 100. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 1. ஸோ அப்போ கப்பாவுடைய வேல்யூ என்ன அப்படின்னா ஓம் இன்வர்ஸ் 1 ஓம் இன்வர்ஸ் வாட் இஸ் கால் மீட்டர் இன்வர்ஸ். இந்த ஓமை நீ எப்படியே ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா தட் இஸ் ஈக்குவல் டு 1 சீமன் மீட்டர் இன்வர்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இப்போ என்ன ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்துட்டு அதை டிக் போட்டுக்கோ. இப்போ உன்னுடைய ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா now you can see this is your answer 1 சீமன் மீட்டர் இன்வர்ஸ். அவ்வளோதாம்மா. ஓகே, இதில் ட்ரிக்கு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, சாதாரண கொஸ்டின் தான். இப்போ அடுத்தது போகிறோம். எஸ், நெக்ஸ்ட்டு. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ் when a concentrated solution of electrolyte is diluted, concentrated solution is diluted. அதாவது நல்லா நீ தண்ணி ஊற்றும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நாலேஜை ஞாபகம் எடுத்துகிட்டு வா, அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம். ஸோ நாலேஜின்னு பார்க்கும்போது டைலூட்டானால் என்ன ஆகும் அப்படின்னா when on dilution இது நம்ம பார்த்த நாலேஜ். ஆன் டைலூஷனாக நல்லா தண்ணி ஊற்றுறோம். அப்போ ஆன் டைலூஷன் கப்பாவுடைய வேல்யூ என்னது டிக்ரீஸ் ஆகும், அதுவே லாம்டா எம்மோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ்னாலும் அதோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ ஆன் டைலூஷனில் கப்பா வந்து குறையும், மோலார் கண்டக்டன்ஸ் அதிகமாகும், ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அதிகமாகும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வாட் இஸ் கப்பா இஸ் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன் இன்க்ரீசஸ் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் கரெக்ட். ஸ்பெசிஃபிக் கண்டக்டன் இன்க்ரீசஸ் அப்படின்னு போட்டிருக்க அந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட். கரெக்டா? எஸ், தப்பு. ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் டிக்ரீசஸ்னு கொடுத்தா மிஸ் என்ன எழுதியிருக்கேன் ஈக்குவலன்ட் கண்டக்ட் இன்க்ரீசஸ். ஸோ அதுவும் தப்பு. ஸ்பெசிஃபிக் கண்டக்டன் டிக்ரீசஸ், அதாவது கப்பா வேல்யூ டிக்ரீசஸ், ஈக்குவலன்ட் கண்டக்டன் இன்க்ரீசஸ், இது இன்க்ரீசஸ். எஸ், இட் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் and this is your answer.
both specific and equivalent conductivity decreases. Specific enna, what is it called? Kappa value decreases, equivalent conductance lambda m, equivalent conductance. Equivalent conductance na இப்படியும் எழுதலாம், வெறும் லாம்டான்னு எழுதலாம், that is increases. So இதுவும் வந்து உனக்கு போத்ன்னு போட்டதால this is wrong. So our answer is C. Okay, let us go to the next question. Yes, now let us see the question. இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, yes, molar conductivity of a solution of an electrolyte AB3 is, நல்லா இதை பார்த்துக்கோ, 150 யூனிட் பார்த்துக்கிறோம். if it is ionizes as, இது எப்படி அயனைஸ் ஆகுதுன்னு பாருங்கள். AB3 gives A3 plus 3 with this equivalent conductivity. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, molar conductivity of a solution அப்படிங்கிறப்ப இந்த யூனிட்டை நம்ம பார்க்குறோம். ஓகே, ionizes are then is they are asking equivalent conductivity, இந்த இடத்துல பார்த்துக்கோ equivalent conductivity. ஸோ யூனிட் என்னவா வருது அப்படின்னா மோலார் கண்டக்டிவிட்டியை கொடுத்துட்டு ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுப்போம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம இப்போ உனக்கு கரெக்டாக தெரிஞ்சு வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம அடிச்சுட்டு போகலாம். அந்த நேரத்தில் இதெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, டெவலப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதோட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா, lambda m, that is called molar conductivity is equal to equivalent conductivity into, here it is called the charge n போடுறேன். ஸோ இது ஒரு நியூ ஃபார்முலா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மோலார் கண்டக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி இன்ட்டு n. இப்போ யூஸ்வலாக இந்த ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டியை சில சமயம் இப்படியும் குறிப்பிடுவாங்க, இதுவும் குறிப்பிடுவாங்க. நான் நல்லா ஸ்பெசிஃபிக்காக தெரியறதுக்காக இது போட்டிருக்கேன். ஸோ இதில் என்னென்னா சார்ஜ் ஆன் கேட்டையான் ஆர் ஆனியான், சார்ஜ் ஆன் கேட்டையான் ஆர் சார்ஜ் ஆன் ஆனியான் ஆர் சார்ஜ் ஆன் ஆனியான். புரியுதா? இதுதான் என்னது, இந்த என்னங்கிறது. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா உனக்கு என்ன, அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். லாம்டா ஈக்குவலன்ட் கரண்ட், ஸோ லாம்டா எம் டிவைட் பை என். அப்போ நம்மளுடைய ஃபார்முலா என்ன ஆகுது அப்படின்னா, உன்னுடைய ஃபார்முலா லாம்டா எம் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு லாம்டா ஈக்குவலன்ட். யூ வாண்ட் திஸ். அப்போ லாம்டா ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு லாம்டா எம் டிவைட் பை எம். ஸோ வாட் இஸ் இட் இஸ் 150. அங்கே என்னன்னு பார்த்தா சார்ஜ் 3 இருந்தது, அதனால் உங்களுடைய ஆன்சர் வந்து என்னது 50. இந்த இடத்துல சார்ஜ் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள், சார்ஜ் we can see it is 3+. ஸோ அப்போ உன்னுடைய ஃபார்முலாவில் லாம்டா ஈக்குவலன்ஸ் ஈக்குவல் டு லாம்டா எம் 1 minute. எஸ், இந்த இடத்துல எழுதுனா தெரியல. எஸ், நான் கலர் மாற்றிக்கிறேன். எஸ், ஸோ ஃபார்முலா இஸ் இம்பார்ட்டன்ட். என்ன ஃபார்முலா? லாம்டா எம் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு லாம்டா ஈக்குவலன்ட். இது கேட்குறாங்க, அதனால் இந்த என் என்னது ஆப்போசிட்ஸில் கீழே வருது. அதனால் 150 டிவைட் பை 3, யூ ஆர் கெட்டிங் ஆன்சர் 50. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு we are moving to the next question. ஓகே, இப்போ இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா கவனிங்க, கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கலாம். எஸ், equivalent conductivity of this compound is related to the molar, அதே ரிலேஷன்ஷிப் எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். molar conductivity by the expression, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நல்லா நோட் பண்ணுவோம். equivalent conductivity is related to the molar conductivity. ஸோ வாட் இஸ் ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டின்னா நம்ம எழுதுறது இப்படி எழுதுவோம். அது இப்படி தான் நான் எழுதுவேன். ஜென்ரலாக அது எப்படி கொடுப்பாங்கன்னா இப்படி கொடுப்பாங்க. ரிலேட்டட் மோலார் கண்டக்டிவிட்டினா, மோலார் கண்டக்டிவிட்டி எப்படி எழுதுனா லாம்டா போட்டு எம். வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ரெகுலராக எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டாந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம ரெகுலராக எழுதுறதை எழுதிடுவோம், எழுதிட்டு அப்புறம் இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எஸ், ரெகுலர் ஃபார்முலா என்ன அப்படின்னா போன சம்லா தான் கொடுத்துருந்தோம். தட் இஸ் கால் மோலார் மோலார் கண்டக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி ஒரு பக்கம் வச்சுருக்காங்க, அப்போ என் அந்த சைட் போகும். ஸோ லாம்டா ஈக்குவலன்ட், நான் பார்த்தீங்களா நான் எழுதுகிற மாதிரி தான் ஸ்டாண்டர்ட் புக்கில் போட்டிருக்கு. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது வேணும் உனக்கு, அப்போ லாம்டா எம் டிவைட் பை என். ஓகேவா? இங்கே என் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3 × 2 6. ஸோ ஆன்சர் இஸ் லாம்டா எம் பை 6. தட் இஸ் யுவர் ஆன்சர். நவ் திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் திஸ் ஒன். ஓகேவா? திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓகே, அந்த 6 நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரோன்னா, அந்த ஃபெரிக் சல்ஃபேட்டை நீங்கள் அயனைஸ் பண்ணுங்கள். ஃபெரிக் சல்ஃபேட்டை FeSO4
ஃபெரிக் 3 2 இது அயனைஸ் பண்ணும்போது Fe. Fe உனக்கு எவ்வளோ இருக்கு நம்பர் இது திஸ் இஸ் ப்ளஸ் SO4 2 மைனஸ் அண்ட் 3. இப்போ 3 2s are 6 ப்ளஸ் 3 2s are 6 மைனஸ். ஸோ அதனால் now we are using the 6. So our answer is lambda EQ is equal to lambda m by 6 and this is our answer. ஓகே, இதெல்லாம் வந்து இனி வர காலங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த லெவலுக்கு நீங்கள் கடினமான கொஸ்டின்ஸ் எல்லா சாப்டர்லையும் ரெடியானால் தான் நீட் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கும். சும்மா படித்ததை கொஞ்சம் லிமிட்டடாக படிச்சுட்டு போனால் மார்க்லாம் வராதுமா. இனி அடுத்த கட்டத்துக்கு உரிய டீச்சிங் அண்டு கோச்சிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நான் கொடுக்குறது எல்லாமே நியூ கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, இப்போ இதை படித்து பார்க்கலாம். எஸ், இந்த லிமிட்டிங் மோலார் படிக்கிறேன் பாருங்கள். The limiting molar equivalent conductivity of the chemicals or some values கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஆக்சுவலி இது வந்து சம் ஆன்சர் இங்கே இதுவாக இருக்குது, இதை எடுத்துருவோம் வேண்டாம். ஓகேவா, எஸ், 3 பேருடைய ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஈக்குவலன்ஸ் இது வந்து நமக்கு புரிஞ்சிருச்சு 3 பேர். இது இப்போ நான் இந்த மாதிரி சம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த இதை அண்டர்லைன் பண்ணி நான் வாட் இஸ் த கெமிக்கல் இஸ் ஹியர் 126 ஃபஸ்ட்டு எதுனால அது சோடியம் குளோரைட், 150 ரெண்டாவது எதுனால பொட்டாசியம் குளோரைட், மூணாவது கேபிஆர். அப்போ 3 வேல்யூஸ் அது பக்கத்தால் எழுதிப்பேன். அடுத்தது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, த லிமிட்டிங் ஈக்குவலன்ட் அயானிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் பிஆர் மைனஸ் இஸ் ஹியர். அதுவும் உனக்கு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அது என்ன அப்படின்னா, உனக்கு லிமிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது என்னதுன்னா பிஆருடைய இது lambda not that is called the equivalent conductance of your Br. இது கொடுக்கப்பட்டிருக்கிறது Br minus. The limiting equivalent ionic Na plus, அதாவது சோடியத்தை கேட்குறாங்க. அதாவது lambda Na lambda not Na plus is the question. bromide கொடுத்துட்டு சோடியம் கேட்குறாங்க. அது வந்து ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். இப்போ உனக்கு இதை இந்த சம்மில் 2 விதமாக கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, that is your என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஆஃப் சோடியம் bromide is equal to limiting molar. ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஆஃப் சோடியம் ப்ளஸ் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஆஃப் Br. இதில் உன்னுடைய Br வேல்யூ கொடுத்துட்டாங்க 78. they are asking this. அப்போ நீ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இதை என்ன கண்டுபிடிக்கணும், ஆன்சர் ஃப்ரம் ஃபஸ்ட்டு ஸ்டெப். it is the from first step answer of